அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்ததல்லவா? அதை எப்பொழுதும் நாம் நிறைவாக வைத்துக்கொள்ள வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 12 15 முடிய. எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள், அப்பொழுதுதான் ஊனமாய் போன கால்முட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடைய அமைதியாய் இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுக்குள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஏதாவது நச்சுவேர், நாம் நிறைவான வழியில் நாம் போயிட்டுருப்போம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி நம்மளை தசை திருப்புவாங்களா இல்லையா? ஆமாம், நம்ம ஓடி ஓடி ஜெபம் கேட்குறோங்க. ஒரு இடத்துல ஒரு பதில் கிடைக்கும், இன்னொரு இடத்துல ஒரு பதில் கிடைக்கும். அப்போ அதில் நம்ம குழம்ப மாட்டோமா? கண்டிப்பாக குழம்பி போவோம். ஏன்னா அங்கே கொடுத்த பதில் ஒன்று, இங்கே வந்திருக்க பதில் ஒன்று அப்படின்னு தகச்சு போவோம் நம்ம. அதுதான் நாம் இருக்கிற இடத்துல இருந்தே நாம் இறைவனை ஒருநிலைப்படுத்தி இறைவனோடு உறவாடும் போது கண்டிப்பாக நிறைவான பதில் அவர் நமக்கு தூய ஆவியின் மூலம் தருவாரா மாட்டாரா? எல்லார்ட்டையும் தூய ஆவியர் இருக்காரு இல்லையா? சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்காரா? உங்கள்கிட்ட இல்லையா? இருக்காருல்ல. அவருக்கு பவர் போடுங்க, அனல் மூட்டுங்க, அவரோட பேசுகிறதுக்கு ஆயத்தமாகுங்க. நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே குறைகளை எடுத்து அலசி பாருங்க. எது நிறை எது குறை அலசி பாருங்க. நிறைய வைத்து கொள்ளுங்க, குறைய வெளியெடுத்துருங்க. அப்படி வெளியெடுக்கும் போது நாம் அவரோடு சேர்ந்து இணைந்து நடக்க நமக்கு நிறைவான ஆசை கிடைக்கும். அதுதான், உங்கள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களில் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ நமக்கு என்ன இருக்கு? பிறர் என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு பிறர்கிட்ட கேட்டு நாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்லதாக அமையாது. அமைதியெல்லாம் போயிடுவோம். ஏன்னா அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். தூய்மை இல்லாமல் ஆண்டவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ தூய்மையாக இருக்கும்போது தான் தளர்ந்து போன கைகளையும் திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். நாம் தூய்மையாக இருந்தால் தான் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்த முடியும், தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்தவும் முடியும். தூய்மை இல்லாமல் நான் நல்லா இல்லை, தூய்மையாக இருந்தால் தானே நம்ம நல்லா இருப்போம். அப்படி நல்லா தூய்மையாக இருந்தும் நல்லா இல்லை என்றால் அது இறை சித்தங்க. நம் உடல் கோளாறு, நமக்கு உடல் நிறைவாக இல்லை, நாம் தூய்மையாக தான் இருக்கோம், இறைவனுக்குள்ள தூய்மையாக இருக்கோம், இறைவன் மனச்சான்றுக்கு நிறைவாக இருக்கிறோம் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டு இருந்து அந்த நடத்தையில் நாம் இருந்தோம் என்றால், அப்படி இருந்தும் நமக்கு நோய்கள் நொடிகள் வருகிறது அப்படின்னா அந்த துன்பங்கள் இறைவன் நமக்கு தந்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை சாராமல் எதுவுமே நமக்கு வராதுங்க. அப்படி வந்தா, இறைவன் அனுப்பாத துன்பம் வந்தா அவர் பார்த்து கொள்வார். இறைவன் அனுப்புனது துன்பங்கள் என்றால் கண்டிப்பாக அதை நாம் ஏற்று நடக்க வேண்டும். என்றால் நம்மளை அவர் புடமிடுகிறார். அவருக்கு உகந்ததாக, நம்மிடம் எந்த தீமைகளும் இல்லாமல் இருப்பதற்காக, அவருடைய அருளை இழந்து விடாமல் இருப்பதற்காக நம்மளை புடமிடுகிறார். இதை மட்டும் நாம் சிந்தனையில் நிறுத்தணும் என்றால் நாம் நிறைவாக வாழ்வோம். இந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, எப்பொழுதும் தூய்மையாக இருந்து உம்முடைய அருளை இழந்து விடாதிருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமாண்டவரே, நாங்கள் என்ன குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் அதை எங்களுக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து நாங்கள் வெளியே வரவும், அந்த குற்றங்குறைகளை எடுத்து அனைத்தையும் அப்புறப்படுத்துகிற வல்லமை நீர் தர வேண்டும். ஆண்டவரே, வாழ்வின் வல்லலே இறைவா, இதுகால் வரைக்கும் எங்களை நீர் வழிநடத்துவீர். இன்னும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களை சொல்லி வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.